சரியான பாதையில் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும்போது கண்டிப்பா நான் என்னோட சிவபெருமானை அடைந்து விடுவேன், சிவத்தை உணர்ந்து விடுவேன், சிவத்தோடு இரண்டர கலந்து விடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேண்டும். கலந்து விடுவேனா, பெற்று விடுவேனா அப்படிங்கிற சந்தேகத்தோட போகக்கூடாது. கலந்து விடுவேன், பெற்று விடுவேன், நான் இறைவனுடன் இரண்டர கலந்து விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நாம் அதன் வழியாக அவரை அடைய முயற்சி செய்ய வேண்டும். எந்த இடத்திலையும் நாம் செய்கின்ற பக்தியின் மீது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அது உண்மையானதாக இருக்க வேண்டும், அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் பக்தி மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டியதை எல்லாம் நம்மோட மனதை நிலைநிறுத்த வேண்டியது, ஒரு இடத்தில் நிலைநிறுத்தணும். அது எந்த இடம்? சிவத்தின் மீது நிலைநிறுத்த வேண்டும். இறைவனுடைய அருள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குமா? இறைவனோட பரிபூர்ண கருணை உங்களுக்கு கிடைக்குமா? இப்பொழுது கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என் பக்தி அவ்வளவு புனிதமானது. நான் எதையும் எதிர்பார்க்கலையே. நான் அதிகபட்சம் என்ன எதிர்பார்க்கிறேன்? அவரோட அன்பை, அவரோட அரவணைப்பை. அதுதான் எப்பவுமே உங்க கூட இருக்கேன். நீங்க ஏன் போய் அதை எதிர்பார்க்கணும்? அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அவரை நினைச்சு தியானிக்கும் போது அவரோட அன்பு கிடைச்சிரும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதை புரிஞ்சுப்போம். அவரோட அரவணைப்பு கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு முயற்சி நம்ம தான் செய்யணும்.